எஸ்எஸ்டி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிற இந்த இடம் வந்துட்டு தங்க சுரங்க தொழிலாளர்களுக்கான நினைவு பதிவு. இது குறிப்பாக சொல்லப்போனால் பிசானத்தம் மைன்ஸில் பணிபுரிந்து மட்டுமல்ல பணிபுரிந்தவர்களுக்கான பதிவு இது. நீங்கள் பார்க்குற இந்த கட்டடங்கள்லாம் வந்துட்டு ஒரு காலத்தில் அமோகமாக தொழில் நடந்த இடம் இது. இது பாருங்கள், இந்த பில்டிங்கெல்லாம் வந்துட்டு தொழிலாளர்களுக்கு தெரியும் இது என்னென்னவா இருந்தது இங்கே அப்படின்னு. நாம் முதல்ல பதிவிட்டிருந்தோம். சிக்ரிகுண்டா மைன்ஸு, பிசானத்தம் மைன்ஸு டெண்டர் விட்டுருக்குறாங்க. பிஜிஎம்எல் நிர்வாகம் ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு மீண்டும் இடத்த ஒப்படைச்சிட்டாங்க. ஆந்திரா கவர்மெண்ட் டெண்டர் விட்டுருக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா டெண்டர் விட்டுருக்குறாங்க. இது ஹைதராபாத்தில் இருக்கிற தனியார் கம்பெனி டெண்டர் எடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு நாம் நியூஸ் போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா பெங்களூரு, சென்னை சார்ந்தவங்க ஸ்கிராப் டெண்டர் எடுத்திருந்தாங்க. ஸ்கிராப் டெண்டர் எடுத்ததுக்கு அப்புறமா சிக்ரிகுண்டா மைன்ஸு, பிசானத்தம் மைன்ஸ் ரெண்டையும் பிரிச்சுன்னு இருக்கும்போது கூட நாம் பதிவிட்டிருந்தோம். பிசானத்தம் மைன்ஸ் கூடிய சீக்கிரத்தில் நிலமட்டமாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். இப்போ இந்த பிசானத்தம் மைன்ஸ் எப்படி இருக்குது அது ஒரு முறை பதிவிடணும்னு சொல்லிட்டு தங்க சுரங்க முன்னாள் தொழிலாளர்களில் சிலர் எங்களுக்கு வேண்டுகோள் விடுத்ததனால் தொழிலாளர்களுக்காக அந்த இடத்திற்கு சென்று இந்த பதிவை வெளியிடுகிறோம். குறிப்பாக இதே நிலைமை தான் நாளைக்கு தங்க வயலில் இருக்கிற எல்லா சுரங்கங்களுக்கும் நடக்கும்ன்றது ஊர்ஜிதமான தான் சொல்லணும். ஏன் சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி இப்போது டெண்டர் சைனைட் டம்புங்க டெண்டர் விட போகிறாங்க. அதே மாதிரி எல்லா மைன்ஸு, மில்லுங்க எல்லாத்தையும் டெண்டர் விட்டுட்டு மைன்ஸு க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு அறிவிச்சுடுவாங்க. அதுக்கப்புறமா அது என்ன சொல்கிறாங்க, தலையெழுத்து அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த பதிவு பாருங்கள், இங்கே இந்த இடத்துல மைன்ஸே இருந்தது. அந்த இடம் இன்றைக்கி அதை ஒன்றுமே இல்லாத பிரித்து எடுத்துருக்குறாங்க. நாளைக்கு கூட இந்த இடத்துல எப்படி பிசானத்தம் மைன்ஸ் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காகவாவது இந்த பதிவு இருக்கணுன்றதுக்காக எஸ்எஸ்டி நேயர்கள் மற்றும் பிஜிஎம்எல் தொழிலாளர்களுக்காக இந்த பதிவை வெளியிடுகிறோம். நன்றி, வணக்கம்.